வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாம் சாப்டர் 87. ஸோ சங்கீதம் 87வது அதிகாரம் பார்க்க போறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியா பார்க்க போது இந்த சங்கீதம் வந்து ஒரு விஷன், ஒரு கற்பனை மாதிரி. யாருக்கு? இந்த சங்கீதம் எழுதுறவருக்கு ஒரு தரிசனம் மாதிரி ஒண்ணு வருது. அதுல என்ன வருது? அவரு சியோன் என்ற ஒரு நகரத்தை பாக்குறாரு, ஒரு சிட்டியை பாக்குறாரு. சியோன் என்ற சிட்டி, அந்த சிட்டி வந்து என்ன இருக்கு? எல்லா நாடு மக்களும், யார் இஸ்ரேலோட எதிரிங்க கூட, அந்த மாதிரி எல்லா நாடுகளும் என்ன இருக்கு? அவங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க அந்த சிட்டில, ஒரு சிட்டிசன்ஷிப்பா இருந்திருக்காங்க. எகிப்துல இருந்து, பாபிலோன்ல இருந்து, இந்த பிலிஸ்டியால இருந்து, இந்த மாதிரி இஸ்ரேலோட எனிமி தேசங்கள் மக்கள்லாம் என்ன இருக்காங்க? இந்த சியோன் என்ற ஒரு நகரத்தோட சிட்டிசன்ஸா ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அவங்களோட நேம் வந்து என்ன இருக்கும்? புக் ஆஃப் நேம்ஸ்ல இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இறுதியில என்ன சொல்றாருன்னா, இந்த வந்து என்னது? ஆண்டவரோட கடைசி சித்தம் என்னது? எல்லா தேச மக்களும், எல்லா மக்களும் எல்லாருமே என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆண்டவரோட மக்களாகணும். எல்லா தேசத்துல இருக்க எவ்ரி டங் அண்ட் எவ்ரி soul shall confess that Jesus is not Jesus but that he is the true God. அந்த ஒரு பார்வையோட ஒரு ப்ரீகர்சரா இந்த வசனம் இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்க? எல்லா தேச மக்களும் என்ன இருப்பாங்க? இறுதியில ஆண்டவரோட சித்தத்துக்குள்ள வருவாங்க. ஆண்டவரோட அந்த சிட்டி சியோன் என்ற நகரத்துல வருவாங்கன்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்து நம்ம எடுக்க போற கீ வேர்ஸ் வந்து verse 5. So Psalms chapter 87 verse 5, it says, "And of Zion it shall be said, this one and that one were born in her, for the Most High himself will establish her." இன்னொரு சொல்றேன். "And of Zion it shall be said, this one and that one were born in her, for the Most High himself will establish her." So இதுல வந்து நம்ம என்ன எடுக்க போறோம்னா, அந்த டிக்ளரேஷன் பாருங்க, this one and that one. அது இவரும் என்ன பண்றாங்க? சியோன்ல தான் பிறந்தன்னு சொல்றாங்க. அதுவும் யாரு? இஸ்ரேலுக்கு எதிர்க்க நின்ன நாடுகள், இந்த பிலிஸ்டியா, இந்த பாபிலோன், இந்த எகிப்துல இருக்கவங்களே என்ன சொல்றாங்க? இந்த சங்கீதக்காரர், இவங்க எங்க பிறந்தாங்களாம்? சியோன்ல பிறந்தாங்களாம். சோ சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? அவங்க சியோனுக்கு நேட்டிவ் ஆயிட்டாங்க, சியோன்ல இருந்து ஆரிஜினா இருக்காங்க. அதாவது என்ன சிம்பிளானா, சியோன்லயே பிறந்து வளர்ந்தவங்க மாதிரி என்ன பண்றாங்க? அந்த ஸ்டேட்டஸ் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களோட எதிரிகளுக்கே என்ன பண்ணுவாங்க? கொடுக்கப்பட்டிருக்கான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றீங்கன்னா, ஒரு அனாலஜி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து இந்தியால இருந்து போறாரு வெளியே, ஒரு ஃபாரின் நாட்டுல போய் அங்க ஒரு வேலை கிடைச்சி செட்டில் பண்ணி, ஒரு குறிப்பிட்ட கிரைட்டீரியா அவங்க ஃபில் பண்ணிட்டு, அந்த ரிக்வயர்மெண்ட்ஸ்ல அவங்க ஃபில் பண்ணிட்டாங்கன்னா மீட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. இப்போ இந்தியால இருந்து யூஎஸ்ல போய் ஒரு 10 வருஷம் கழிச்சுன்னா, அவங்க எல்லா கிரைட்டீரியா ஃபில் பண்ணிட்டாங்கன்னா, ரிக்வயர்மெண்ட்ஸ் மீட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆயிடும்? அவங்களும் ஒரு சிட்டிசன்ஸ் ஆஃப் யூஎஸ் இருப்பாங்க. ஆனாலும் இப்போ ஒரு இந்தியாக்காரர் யூஎஸ்ல போய் அவங்க சிட்டிசன்ஷிப் வாங்கினாலும், they won't be a full on US citizen. என்ன, முழுதா US citizen ஆக மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் இவங்க இந்தியால இருந்து வந்திருக்கான். இல்லைன்னா அந்த நபரோட அடையாளமும் எங்க இருக்கும்? இந்தியால தான் இருக்கும். கல்ச்சர் எங்க இருக்கும்? இந்தியால தான் இருக்கும். ஆனா இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாங்கன்னா, இறுதியில இந்த சியோன் என்ற ஒரு சிட்டி வரப்போது என்ன ஆகிடுமா? இந்த மக்களும், யாரு? இந்த இஸ்ரேலுக்கு எதிர்க்க எகிப்து, பாபிலோன், பிலிஸ்டியா, இந்த மக்களும் என்ன ஆவாங்களாம்? இவங்களும் வருவாங்களாம் சியோன்ல. இப்போ இந்தியால இருந்து யூஎஸ் போறவனுக்கு வந்து யூஎஸ்க்கு வந்தாலும் இந்தியனா பாக்குற மாதிரி அவங்களுக்கு எப்படி இருக்குமா? அவங்க வந்து சியோன்லயே பிறந்து, சியோன்லயே வாழ்ந்து, சியோன்லயே அவங்க வந்து சொந்த ஊர் மாதிரி இருக்கிற மாதிரி சிட்டிசன்ஷிப் என்ன கொடுப்பாராம்? ஆண்டவர் கொடுப்பாராம். சோ அவங்க என்ன ஆகல? அவங்க வந்து ஒரு ஐடி கார்டோ இல்ல சர்டிபிகேட் மாதிரி, ஓகே இவன் எகிப்து ஆனா இவன் இப்ப சியோன்ல இருக்கான், அந்த மாதிரி இல்ல. எந்த மாதிரி ஒரு சிட்டிசன்ஷிப், பர்த் ரைட் ஆண்டவர் கொடுப்பாருன்னா, இந்த மக்களுக்கு எல்லாம் அவங்க சியோன்லயே பிறந்து, சியோன்லயே வளர்ந்து, சியோனுக்கே நேட்டிவ் ஆனவங்க மாதிரி இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்களுக்கு ஒரு பர்த் ரைட் கொடுப்பாரு. சோ இதுல இருந்து நம்ம என்ன எடுக்க போறோம்னா, இதான் சங்கீதக்காரர் சொல்றாரு. சோ இதுல நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, நம்ம என்ன அறிஞ்சிக்கணும்? ஃபர்ஸ்ட் இதுல லைக் நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த மாதிரிதான் ஏற்றுக்கொள்ள போறாரு. நம்மள என்ன பண்ண மாட்டாரு? இவன் வந்து இந்த இடத்துல இருந்து வந்திருக்க என் பிள்ளை, அதனால என் இடத்துல ஏத்துக்க போறேன் இல்ல. ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்மள ஏத்துக்க போது அது ஒரு ரிமைண்டர் தான் அந்த சங்கீதக்காரர் சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் நம்மள ஏத்துக்க போது he full and full takes us as his own. அவருக்கு சொந்தமானவங்க மாதிரி ஏத்துக்குப்பாரு. அவர் என்ன ஏத்துக்க மாட்டார்? ஓகே இவன் இந்த இடத்துல இருந்து இருக்கான், என் பிள்ளையா ஏத்துக்கலாம். அப்படி ஏத்துக்காம, இவன் ஆரம்பத்திலிருந்தே என் பிள்ளை தான், ஆரம்பத்திலிருந்தே என் வீட்டுல இருந்து வளர்ந்தவன் தான், அதனாலதான் இப்ப என்ன பண்றான்னா ஏத்துக்க போறேன்னு சொல்றாரு. So basically God is saying, from the beginning he was my own. He was born from me and he had grown from me. He did not grow in this way or that way. அவர் வந்து இந்த நாட்டுக்காரன், இந்த இடத்துக்காரன், இந்த மதக்காரன் அப்பெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டேன். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சியோன்ல நம்மள சேர்த்துக்கொள்ள போது நம்மள முழுதா சியோன் சிட்டிசனாவே ஏற்றுக்கொள்வார். என்ன பண்ணுவார்? முழுதா நம்ம
சியோனின் ஒரு மகனை ஏற்றுக்கொள்வார். அதுதான் இந்த சங்கீதக்காரர் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறாரு. என்ன சொல்றாரு? ஆரம்பத்துல இருந்தே ஆண்டவர் நம்மள அவ்வளோ நேசிக்கிறார். நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட எதுவும் சம்பாதிக்க வேண்டியது இல்லை, ஆண்டவர்கிட்ட எதுவும் கேட்கணும் இல்லை. ஆண்டவர் என்ன நம்மள அவ்வளோ நேசிக்கிறார். நம்ம ஆரம்பத்துல என்ன ஆகுறோம்? முழுதா அவரோட பிள்ளையா அவர் ஏற்றுக்கொள்வார். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன பிரேயரோட முடிப்போம். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder through this psalm that, Lord, you took us as your own, Lord. Lord, you do not see us as outsiders. You do not neglect us, nor do you not see us as someone who is not native to you, Lord. But Lord, you have made us native to you, Lord. Even though we are sinners, even though we stray away, even though we do so much wrong, Lord, through your grace and through your love, you are so merciful to us that you are willing to take us still as our own, your own, Lord. Lord, thank you for this, Lord. And Lord, first of all, help us to remember this important fact first and foremost. And secondly, Lord, give us the grace to act as your own child, Lord. Act as a native of Zion, Lord. Give us the grace for that, Lord. All of this in Christ's name I pray. Amen.